எனக்கு எய்ட்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு திருநங்கை மாதிரி இருக்கிறேன்னு என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ட்ரோல்ஸால் என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரபல கும்மி டான்ஸர் சங்கீதா ஒரு பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீயா நானா நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும்போது ட்ரோலிங் பண்ணுறதுக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிட்டாங்க. நான் பண்ணின ரியாக்ஷன்ஸ் வச்சு என்னைய ஏற்கனவே நிறைய பேர் ட்ரோல் பண்ணியதால் அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி திரும்பவும் என்னை பற்றி வர ட்ரோல்களுக்கும் என்னையை தயார்படுத்திக்கிட்டேன். அதனால தான் நீயா நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். எதிர்பார்த்த மாதிரி அங்கே எனக்கு ஒரு பதில் கிடச்சிச்சு. அதாவது ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணினா அதை உடனே ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. ஆனால் இதையே ஒரு ஆண் ரியாக்ஷன் கொடுத்தா அதை ட்ரெண்ட் ஆக்குறது இல்லை. அதே மாதிரி தான் உங்களோட ரியாக்ஷனும் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஒரு பொண்ணு எப்படி இவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற பொறாமை ஆண்களுக்கு இருக்குது. மோசமான கமெண்ட்ஸுகளை பதிவிட்டதே பெரும்பாலும் ஆண்களைத்தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆணாதிக்கம் தான். பெண் எப்படி இவ்வளோ பிரபலமாகலாம் அப்படிங்கிற பொறாமை தான் காரணம். இதெல்லாம் எனக்கு நீயே நான் நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்போது திரும்பவும் என்ன சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் என்ன ட்ரோல் பண்ணுறாங்க. உன்னை யார் நீயே நான் ஷோவில் கலந்துக்க சொன்னது? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாடி ஷேமிங், அசிங்கமான கமெண்ட்ஸ் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி என்னை விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு விருந்தினராக தினமும் போயிட்டா இருக்கிறேன். என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பதிவிட்டாலே அடுத்தவங்களை பற்றி பேசணுமா? ரீல்ஸ் பதிவிட்டது வெறும் 1 நிமிஷம் வீடியோவாக இருக்கலாம். 1 நிமிஷம் வீடியோ வச்சு இப்படிப்பட்ட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணலாம்? ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி பேசலாம்? அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிற உரிமையை இவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுறவங்களும் சமூகத்தில் இருக்கிற மற்றவங்களும் சரியாக தான் இருக்கிறாங்களா? உனக்கு எய்ட்ஸ் இருக்குது, நீ போய் நல்ல டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறது இன்னும் மாறவே இல்லை. நீ பார்க்குறதுக்கு திருநங்கை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னை அதிகமாகவே காயப்படுத்திருச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்கள பிளாக் பண்ணிடுறேன், ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். அதனால தானோ என்னவோ இப்போ கூட நான் எந்த ஊருக்கு போனாலும் திருநங்கைகள் எனக்கு அதிக ஆதரவு தந்து அன்பு காட்டுறாங்க. எங்களை மாதிரி நீ இருக்கேன்னு சொல்றதை நினைச்சு கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. நான் அந்த டான்ஸ் ஆனதுனால என்னைய பலருமே கவுண்டர் சமூகத்து பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டான்ஸ் ஆட போனதே என்னோட மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்காகத்தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே முருகர் சாமி ரொம்ப பிடிக்கும், டான்ஸும் பிடிக்கும். 1.5 வருஷம் அந்த டான்ஸுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நாக்க நீட்டினதை மட்டும் வச்சு என்னைய திட்டி தீக்கிறாங்க. இதனால நான் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டேன். மோசமான கமெண்ட்ஸ்னால இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆனதுனால என்னோட கணவர் என்னை விட்டு விலகி போயிட்டாரு. விவாகரத்து ஆகலை, ஆனால் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க சங்கீதா.